அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அப்டேட் நம்பர் 57. இன்னும் ஈரான் தனது புதிய அலைகளை எதுவும் சொல்லவில்லை. ட்ரூ ப்ராமிஸ் 4னுடைய அடுத்த வேவை பற்றி எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. அதனால் இப்போ நம்மளும் ஈரானும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கோம். நம்ம அங்கே நடந்த நிகழ்வுகள் என்ன, அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன, திடீர்னு மார்க்கோ ரூபியோ அவர்கள் அடுத்த ஒரு புதிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அமெரிக்கா அடுத்த கட்ட திட்டத்தை களமிறக்கிறதா சொல்லப்படுகிறது. அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் காலையில் பேசினதுக்கப்புறம் ஒரு டீட்டெயிலாக ஒரு சில ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்பா போய் இப்படி புலம்பிகிட்ருக்க, வாப்பா தண்ணி குடிப்பான்ற ரேஞ்சில் தான் அங்கே சூழ்நிலை இருக்குது. பட் அதை தாண்டி அமெரிக்காவுடைய இராணுவம் என்ன பண்ண போகிறாங்க, ஈரானுடைய இராணுவம் என்ன பண்ண போகிறாங்கன்றது ஒரு முழுமையான ஒரு தகவலாக பார்க்க வேண்டிய ஒரு தருணமும் கூட. வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். செய்தியாளர்கள் சந்திப்பில் ட்ரம்ப் அவர்கள் 2 விஷயம் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருந்தது. ஒன்று, கியூபா விவகாரம். கியூபா ஒரு அழகான தீவு, அந்த கிளைமேட்லாம் நல்லா இருக்குது, நாங்கள் அது எப்படிலாம் அப்படி இப்படின்னு வடிவமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இன்னும் ஆசை அடங்கலையா தலைவரே, எங்கள் வாங்கின அடி இன்னும் பத்தலையா அப்படின்ற மாதிரி பெரிய அளவுக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க ட்ரம்ப்புக்கு. இன்னும் ஒரு கொஞ்சம் திருந்தணும் போல், இங்கே முதல்ல ஈரான் விவகாரத்துலேருந்து வெளியே வர முடியுமா அவங்களால, அவங்க வருஷ கணக்காக சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற விவகாரம் ஒன்று. இரண்டாவது விவகாரம் பார்த்தோன்னா, எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் ஆனது, நாங்கள் எதிர்பார்க்கல. இது மாதிரி கத்தார் இங்கே இருக்கக்கூடிய அவங்க நிலைகள்லாம் அடிக்கிறதுலாம் எங்களுக்கு நாங்கள் சுத்தமாக எதிர்பார்க்கல அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி ஈரான் தனது லெட்டரை வெளியிட்டிருந்தாங்க. பிப்ரவரி 19, 2026 ஆர்டிக்கிள் 51 படி எங்கள் தேசத்தின் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டால் நிச்சயம் அமெரிக்க நிலைகள் அது எந்த தேசத்தில் இருந்தாலும் நாங்கள் தாக்குதலை நிகழ்த்துவோம் அப்படின்னு தெளிவாக எச்சரிக்கை கொடுக்குறோம். தாக்குதல் நடத்துவோம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் தாக்குதல் நடத்த மாட்டாங்க, எங்களுக்கு பிக் சர்ப்ரைஸாக இருந்தது, நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகவலாக இருக்கா? ஒரு தலைவர்ன்ற முறையில் இந்த தகவலை இப்படி நீங்கள் சொல்லலாமா, நியாயமான்றாங்க. அவங்க சிஏஏ புலம்பி இருக்கிறாங்க. அவங்க இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கண்டிப்பாக அவங்க அடிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் இவங்க வழக்கமாக இல்லாத அளவுக்கு வான் தடுப்பு சாதனங்களை கொண்டு போயிட்டு அந்தந்த அமெரிக்க பேஸில் பெரிய அளவுக்கு நீங்கள் நிறுவனீங்க. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு இந்த ஜனவரி, பிப்ரவரி, அதுவும் இந்த பிப்ரவரி மாதம்லாம் ரொம்ப உக்கரமாக இருந்தது. டெய்லியும் ஒரு 20 போர் விமானங்கள், கார்கோ விமானங்கள்லாம் அங்கே கூட பேஸில் வர்றது, வான் தடுப்பு சாதனங்கள் நிறுத்துறது, ஆயுதங்களை குவிக்கிறது, எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, இதே வேலையாக இருந்தீங்க. எல்லாமே பண்ணிவிட்டு இங்கே கடைசியில் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு அவங்க அரபு நாடுகள் இருக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் அடிப்பாங்க, நான் எதிர்பார்க்கலை அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் அவங்க சிஏஓக்கே பிடிக்கல. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அமெரிக்காவை பலவீனப்படுத்தின மாதிரி சொல்லியிருக்கிறான்றாங்க. ஆக நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா, இப்போ அடுத்த இவரை பைடன் ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. யார்? ட்ரம்ப்பு. பைடன் இதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் கடைசி ஒரு வருஷத்தில் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார்ல, அந்த ரேஞ்சுக்கு ட்ரம்ப்பை கொண்டு போகிறாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடியுது. அது இல்லாமல் இன்றைக்கி அவங்க ஈரான் தரப்புலையும் மார்க் பண்ணியிருந்தாங்க. ஈரானுடைய ஹெட் குவார்ட்டருடைய ஸ்போக் பர்சன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு வெற்றி என்பது 2-3 ட்விட்டை போட்டு தீர்மானிக்காது, 4 ட்விட்டை போட்டால் வெற்றி பெற்றுருவோம்னு நினைக்கிறாங்களா, அதுதான் அது இங்கே களத்தில் வெற்றியை தீர்மானிக்காது. அதனால் இதுக்கப்புறம் உங்களுடைய ஆப்ரேஷன் பேர் எஃபிக் ஃபியூரி கிடையாது, எஃபிக் ஃபியர்னு போட்டுக்கோங்க அப்படின்னு கேட்க பொக்கன்னு சிரிக்கிறாங்க. யார்? ஈரான் தரப்பில். இதுக்கப்புறம் வெளியில் அந்த டைலாக் ரொம்ப முக்கியம். அது இங்கிலீஷில் சொல்கிறாங்க ஈரான் தரப்பில், ஆப்ரேஷன் எஃபிக் ஃபியூரி இல்லையா, ஆப்ரேஷன் எஃபிக் என்னது ஃபியர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. சரி, ஓகே, இது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் பொசிஷன் வரும்போது அது ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 2-3 வாரங்களில் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் புரியுது. இன்றைக்கி ராய்டர்ஸ் பத்திரிகை ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. வெதர் அது எனக்கு உண்மையாக எனக்கு என்னென்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் இருந்தாலும் எனக்குன்னு டவுட்டுன்னு வரும்போது நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். பட் நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க, நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னா நீங்கள் கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிருக்கீங்கன்னா உங்ககிட்ட சொல்கிறேன். அரபு நாடுகளுடைய கூட்டமைப்புகள் அமெரிக்கா கிட்ட நீங்கள் இப்போதைக்கு பின்வாங்க வேண்டாம், எனக்கு தெரியாது, ஈரானை நியூட்ரலைஸ் பண்ணியே ஆகணும், இனியும் நாங்கள் பொறுத்திருக்க முடியாது, உங்களை நம்பி தான் பாதுகாப்பு கொடுத்தோம், தொடர்ந்து அவங்க நிறுத்த அடிச்சிட்டே இருக்கிறாங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் பின்வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு முன்ன பண்ண அவங்களுக்கு நாங்கள் அடிமையாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க, தொட்டதும் தொட்டுட்டீங்க, அவங்களே எங்களை அடிச்சிட்டாங்க,
அதனால் எனக்கு கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு ராய்ட்டர்ஸ் பத்திரிக்கை வந்து சொல்கிறாங்க. எனக்கு நான் வழக்கமாகவே எனக்கு ராய்ட்டர்ஸ் மீது பெருசாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறதில்ல. இந்தியா மீது அப்படி ஒரு வன்மத்தை வந்து கக்குவாங்க. இருந்தாலும் இந்த செய்தி எனக்கு எப்படின்னு தெரியல. நேற்று கூட அலி லர்ஜானி அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, வாங்க பங்காளிங்களே வாங்க, இதுக்கப்புறமும் நம்ம பிரிந்திருந்தது போதும், ஒன்றிணைவோம், இனி இஸ்லாமிய தேசத்தை உருவாக்குவோம், எதிரிகள் வந்து உள்ளே ஊடுருவாத இடங்களையும் கொடுக்க வேண்டாம், ஆக்கிரமிப்பாளர்களை நம்ம துரத்த வேண்டுமாலாம் வெறித்தனமாக பேசியிருந்தார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது சவுதி மேபி அதை ஃபீல் பண்ணலாம், அந்த அந்த இதை வந்து ஃபீல் பண்ணலாம் நம்ம. அதேமாரி கத்தாருமே கொஞ்சம் டயர்டாகிட்டாங்க. எல்லாமே அங்கே யூஏயுமே வந்து கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்கன்னு தான் தோணுது. பட் இருந்தாலும் மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஓடி வந்து இன்னும் ஏன் ஒரு சில நாடுகள் வந்து ஐஆர்ஜிசியும் ஹெஸ்புல்லா போன்ற இயக்கங்கள்லாம் வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க, காலத்தின் கட்டாயம் நீங்கள் இன்னும் கூடிய வரையில் நீங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க, இந்த உலகத்துக்கே போகக்கூடிய இன்டர்நெட் கேபிள் அடுத்து வந்து கட் பண்ண போகிறாங்க, இது எவ்வளோ பெரிய டேஞ்சர் தெரியுங்களா, அதை வந்து கூடிய விரைவில் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பண்ணுறாங்களா, நீங்கள் தான் பிளான் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. இந்த டைலாக்கை சொல்லும் போதே நம்மளுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்க முடியுது. ஏன்னா சிஏஏ இன்றைக்கி சாதாரண ஆள் கிடையாது. சிஏஏ பற்றியும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மீது தாக்கல் நிகழ்த்தியதை பற்றியும் இன்றைக்கி இந்தியாவில் ஒரு 7 பேர் கைது பண்ணாங்கல்ல, இந்த விவகாரத்தை எல்லாமே நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் பேசுகிறேன். நான் ஒரே சேனலில் டம்ப் பண்ண விரும்பலை. நான் அது கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் ஃபன்னாக பேச வேண்டியது இருக்கிறதுனால நான் ஆர்கே சேனலில் பேசுகிறேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன், அதனால் வாக்காளர் பெருமக்களே அதை கொஞ்சம் நான் மறந்துட்டேன். அதனால் நான் ஆர்கே சேனலில் அப்டேட் பண்ணுறேன் நான் ஒன்று. சரி, அதனால் இப்போ மக்களே கொஞ்சம் உஷாராக இருந்துக்குவாங்க, அவங்களை தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகளை அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விவகாரத்தை பார்க்கும்போது இந்த ஃபியூச்சரான்னு சொல்லிட்டு ஓமன் யூஏஇ பக்கம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் கிடங்கிலிருந்து ஒரு கப்பல் போர்ட்டுக்கு மாற்றின மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் அடிச்சிட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக. அடித்ததுக்கப்புறம் தான் அந்த இடத்துல ஒரு பெரிய இன்சிடெண்ட்டு ஃபுல்லாக சேதாரம் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அதனால் முழுமையாக நிறுத்திட்டாங்க. யுஏஇ தனது சேவையே போதும் சாமி, நான் கொஞ்சம் ஓரமாக துண்டு தலையில் போட்டு அப்படி உட்காந்துக்கிறேன், ஏற்கனவே அவங்க தலையில் அந்த ட்ரெஸ் தானே போட்டிருக்கிறாங்க, அதனால் அப்படி ஓரமாக உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ யுஏஇ கம்ப்ளீட்டாக ஓவராலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு டெப்ரிஸ், ஒரு ட்ரோன் வந்தது, அடிச்சிட்டாங்க. அந்த டெப்ரிஸ் வந்து மேலே விழுந்ததில் பாகிஸ்தானியர் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாராம். பாகிஸ்தானியர் அங்கே இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு விவகாரம் சொல்கிறாங்க, அங்கே அமெரிக்கானுடைய ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு இருக்குல்ல, 3 நாட்களாக அந்த லாண்ட்ரி சைடில் அந்த புகை வந்து வந்துகிட்டே இருக்கான், அது கண்டுபிடிக்கவே முடியலையாம். அதாவது லாண்ட்ரி சைடு அப்படின்னா துணிகளை துவைக்கிற அந்த பெட்ஷீட்லாம் யூஸ் பண்ணுறது தான். கிட்டத்தட்ட 600 பேர்த்துக்கு மேலே, 1000 பேர்த்துக்கு மேலே அது உள்ளே இருக்காங்க. அதனால் தொடர்ந்து ஒரே துணிகளை வந்து யூஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. 10 மாதமாக சர்வீஸில் இருக்கான். அங்கே அமெரிக்காவிலேருந்து கிளம்புனது இன்னும் ரிட்டர்ன் போகவே இல்லை, அங்கேயே இருக்கான். அதனால் ஊழியர்கள் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரே ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறதுனால அடுத்து வேறு கப்பலை கொண்டு வரலாமா, இல்லை அதையே யூஸ் பண்ணலாமா, அடுத்த டெக்னீஷியன் வந்திருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் ட்ரம்ப் அவர்கள் கூட பேட்டி கொடுக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னார், இது மாதிரி அங்கே ஃபயர் ஆகிட்டுருக்கு, நான் வந்து பேசினேன், நான் அங்கே கூட சூழ்நிலை எப்படி, ஓ பேபி நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசி அது இப்போ ஓரளவு கட்டுக்குள்ளே வந்ததான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த காம்ப்ளிகேட்டட் வந்து இதுக்கு முன்னாடியே இருந்தது. நிறைய பத்திரிகைகள் வந்து சொன்னாங்க, தொடர்ந்து அது 10 மாதமாக ரவுண்ட்ஸ்லேயே இருக்கிறனால அந்த அவங்க யூஸ் பண்ணுற டாய்லெட் மீதி எல்லாமே ரொம்ப க்ளீனஸ் இல்லாமல் நிறைய இச்சிங்லாம் வந்துடுச்சுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அதில் பெருசாக எனக்கு கான்சென்ட்ரேட் இல்லை. பட் ஆனால் திடீர்னு இன்றைக்கி மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் பேசினதுனால அந்த விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. 600 ஊழியர்களுக்கு மேலே வேறு ஒரு கப்பலுக்கு வந்து ஷிப் பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஆனால் அது ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நைஹே நாங்கள் அட்டாக் ஹேன்ட்டாங்க, அது வந்து நாங்கள் அடித்த அட்டாக்கு தான், ஆனால் அவங்க வெளியே சொல்ல மறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. காலம் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் இல்லையா. இன்றைக்கி ஒரு டைலாக் ஒன்று, இந்த டைலாக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் ரொம்ப அதுக்குள்ளே போக விரும்பலை நான். அதனால் அமெரிக்கா என்ன தான் மறைத்தாலுமே வந்து அது வெளியே தெரிஞ்சிடும் நம்ம. ஆனால் ஈரான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக கிளைம் பண்ணுறாங்க, அட்டாக் ஹே உறுதி ஹே அப்படின்றாங்க. இவங்க நகி ஹே குச் கத்தி ஹே அப்படின்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அதனால் உறுதி ஹேவா நகி ஹேவா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட தெஹரன் மொத்தம் ஒரு 3 இடத்துல பயங்கரமான லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் கேட்டதாக தாக்குதலை தொடங்கியிருந்தாங்க. ஒன்று வந்து தெஹரன், இஸ்ரேல் இந்த வரைபடத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க. தெஹரனில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகளை பெரிய அளவுக்கு நாங்கள் அழித்திருக்கோம். சிராஸ் என்ற பகுதியில் இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய பகுதியிலும், டெப்ரீஸ் என்ற பகுதியில் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிஷ்னலாக இன்னொன்றுமே வந்து கிளைம் பண்ணாங்க. இப்போ காலையில் ஃப்ரெஷ்ஷாக அவங்களுடைய பஜ்ஜித்தினுடைய கமாண்டர் கடந்த 6 வருடங்களாக
தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஐஜி கேட்டகரி, அவர் தான் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர். அவர் இன்னைக்கு காலையில் நாங்கள் தாக்கல் நடத்தினதில் கொண்டுட்டோம் அப்படின்ற மாதிரி உறுதியாக சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இஸ்ரேல் தரப்பில் உறுதியாக 100% சொல்கிறாங்க. அரசல் புரசலாம் தான் சொல்ல மாட்டாங்க, கான்ஃபிடென்ட்டாகவே சொல்கிறாங்க. இந்த பக்கம் லெபனான் பக்கத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை வெளியேற சொல்லிட்டு அடுத்த தாக்கல் நிகழ்த்துறாங்க. அடுத்து இன்னொரு பிரிகேடு வந்து உள்ளே போகுது. ஏற்கனவே 91th பிரிகேடு வந்து லெபனானுக்குள்ளே போகும்போது இப்போ போகக்கூடிய பிரிகேடினுடைய நம்பர் 36. 36வது டிவிஷன் வந்து அங்கே லெபனானுக்குள்ளே போகிறாங்க. மேலும் படைகளை உள்ளே டம்ப் பண்ணுறாங்க. அப்போ லிட்டானி ரிவரையும் தாண்டி உள்ளே போயிட்டுருக்காங்க. இதை வந்து ஐரோப்பா நாடுகளுக்கு சுத்தமாக பிடிக்கல, டோட்டலாகவே சுத்தமாக பிடிக்கலன்றது ஒரு கூடுதல் தகவல். ஆனால் எனக்கு இன்னொரு விவகாரம் கூட, ட்ரம்ப் எவ்வளவோ கால்குலேட் பண்ணுறாரு, எதேதோ கால்குலேட் பண்ணுறாரு. அங்கே ரஷ்யாவை எடுக்கிறதுக்கு ஒன்று சேருவாங்க ஐரோப்பா, இங்கே எப்படி ஒன்று சேருவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு எனக்கு தெரியல. எல்லாமே அரசியல் ரீதியாக, பொலிட்டிக்கல் ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பெட்ரோ சாண்டஸில் வந்து அங்கே இஸ்லாமிய ஓட்டுகள் கிட்டத்தட்ட 30-40% இருக்குது. அங்கே யூகேயில் வந்து ஆல்மோஸ்ட்டு 40%, 35லேருந்து 40% இருக்குன்றாங்க. அது இல்லாமல் அந்த அரசியல் கட்சிகளை தீர்மானிக்கக்கூடிய ஓட்டுகள் அங்கே எல்லாமே. அது இல்லாமல் இத்தாலி, எல்லா நாட்டிலையுமே வந்து அங்கே பெரிய அளவுக்கு இருக்காங்க, ஈரான் ஆதரவாளர்கள் இருக்காங்க. அதை தாண்டி எப்படி அவங்க முடிவெடுத்து இங்கே வந்தாலும் அங்கே பெரிய குழப்பம் ஏற்படும், ஆட்சி மாற்றமே ஏற்படும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. மற்ற நாடுகள்னால் கூட சப்பை கட்டிட்டு ஓடி வந்துருப்பாங்க ஐரோப்பா வந்து. பட் ஈரான் மீது தாக்கல் நடத்துறதுல பெரிய பிரளயம் அடிக்கும், நம்ம அவங்க அரசியல் தலைகளே தப்பாதுன்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஜெர்மனியிலேருந்து எல்லாருமே அந்த ஆங்கிலும் பார்க்குறாங்க. அவங்க வந்து ரஷ்யாவை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இப்போ இங்கேயும் வந்துட்டு அங்கேயும் வந்துட்டு ஆயுதம் இல்லாமல் என்ன பண்ணுறது? ஏற்கனவே ஜெர்மனி வந்து ரொம்ப வீரப்பாக சொல்லலாம், அப்படியே கெத்தாக அது வந்து அமெரிக்காவார் எங்களுக்கு இங்கே தான் இருக்குன்னு. ஆனால் ஜெர்மனியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போரிஸ் பிஸ்டோரியஸ் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு உக்ரைனு கொடுக்குறதுக்கே ஆயுதங்கள் இல்லை, நாங்கள் எம்டி பண்ணி வச்சுருக்கோம், யாராவது திடீர்னு போருக்கு வந்தாங்கன்னா கூட எங்களுக்கு இப்போ அந்த சூழ்நிலை இல்லைன்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னதுனால பெரிய பிரளயமே வெடிச்சது. அந்தளவுக்கு ஆயுத பற்றாக்குறையாக இருக்கீங்க. உங்களால் ப்ரொடக்ஷன் பண்ணி அங்கே கொடுக்க முடியாத சூழ்நிலை, நீங்கள் எப்படி இங்கே வந்து சமாளிப்பீங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் இல்லை. அதனால் இதெல்லாம் எப்படின்னு எனக்கு புரியல. அவர் புலம்புறாரா, இல்லை பின்னாடி இருக்கக்கூடிய தலைகள்லாம் உஷாராக இருக்கிறாங்களா, இல்லை ஸ்டீவ் விக்ஸாப் அவர்கள் வந்து பயபுல கோத்து விட்டுட்டு அவர் பாட்டு போய் ஓரமாக உட்காந்துக்கிட்டாரா அப்படின்னு இன்னும் 2 வாரங்களில் அவங்களோட பிளான் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே நம்மளுக்கு தெரிந்து விடும். ஆனால் ஒரு பிளானில் இருக்காங்க. அது என்ன பிளான்ன்றதை உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸை உடைக்க போகிறேன். அப்படி இந்த தேங்காயை தூக்கி டப்புன்னு உடைப்பாங்கல்ல, அதை மாதிரி டமான்னு உடைக்க போகிறவங்க கிட்ட நீங்கள் அடுத்து ஒரு கான்ஸ்பிரசி தியரிக்குள்ளே போகிறோம். நம்ம சவுதி அரேபியா இது வரைக்கும் 2 ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. துபாய் விமான நிலையமும் துபாயும் ரொம்ப நிசப்தமாக இருக்குது. இப்போதைக்கு பரவாயில்ல, கொஞ்சம் அமைதியாக இருக்குன்றாங்க. குவைத்து கொஞ்சம் 3 நாளாக பெருமூச்சு விட்டுக்கிறாங்க. அப்பா போதுண்டா சாமி, ஒரு 3 நாளாக அந்த சத்தம் இல்லாமல் இருக்கிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். குவைத்துக்குள்ளாரன்றது கூடுதல் தகவல். அங்கே ஈராக்கில் அந்த பாக்தாத் நிலைகள் மீது தாக்கல் நகர்த்தினாங்களே, 4 பேர் இறந்து போயிட்டாங்களாம். அதனால் ஈராக் ரீஜனல் வந்து கொஞ்சம் தகதகன் இருக்குது. எனி டைம் வந்து சுற்றியும் தாக்கல் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒன்றும் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. பதிலுக்கு இவங்க எப்படி நகர்த்த போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவலாகவும் இருக்கிறது. சரி, அங்கே முஸ்தபா அவர்கள் வந்து அடுத்த உச்சபட்ச தலைவராகிறார் இல்லையா, அவர் வந்து ஈரானுடைய இராணுவ ஆலோசகராக நாட்டினுடைய புரட்சிகர காவல் படையினுடைய முன்னாள் தளபதி மோசன் ரொசாபி அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாராம். தலைவா நீ வந்து எனக்காக வந்து வேலை செய்கின்ற மாதிரி சொல்லியிருக்கிறான். வந்து பரபரப்பாக வந்து போட்டிருந்தாங்க. சரி, அமெரிக்கானுடைய திட்டங்கள் என்ன, அடுத்து என்ன இந்த வரக்கூடிய வாரங்கள் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, எப்படி இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வரைபடத்தை நான் நேற்று இரவு சொல்லும் போது சொல்லியிருந்தேன். ஒன்ஸ் அகைன் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே அமெரிக்கான்ற பாருங்கள், ஈரானுடைய மிக முக்கிய தளங்கள் அப்படின்னா, ஒன்று ஐலாண்டு, இன்னொன்று வந்து போர்ட் அண்ட் டெர்மினல், இன்னொன்று வந்து கேஸ் ப்ராசஸிங் காம்ப்ளெக்ஸ். இது எல்லாமே இதில் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியை நோட் பண்ணிக்கோங்க. மற்றும் 3 ஆங்கிளில் பிளான் பண்ணுவாங்க. ஒன்று குவைத்திலிருந்து இந்த கார்க் ஐலாண்டும் அங்கே மேலே இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டையும், அப்புறம் இங்கே கத்தார்லேருந்து வந்தாங்கன்னா இங்கே ஒரு 3 கண்ட்ரோல் எடுப்பாங்க. அப்புறம் கீழே போர்க்கப்பல்லேருந்து வந்து பார்த்தோன்னா சபகர், பேந்தர் ஜாக்ஸ், அப்புறம் வந்து பேந்தர் அப்பாஸ்ன்ற பகுதி. உங்களுக்கு மொத்தம் 3 ஐலாண்டை காட்ட விரும்புகிறேன். மொதல் ஐலாண்டு வந்து கிஸ் ஐலாண்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல இருக்குன்னா, அந்த பேந்தர் அப்பாஸுக்கு மேலே, அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்க்கு மேலே. ஸோ இந்த இடத்துல அவங்க 3 டீமாக பிரிஞ்சிருவாங்க. ஒன்று வந்து ரேடார் போஸ்ட் இருக்கிற இடத்துலையும், ஒரு இடத்துல கேஸ் ஃபீல்டு இருக்குது. இந்த கிஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை அடிச்சிட்டாங்க. ஏற்கனவே அது பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு.
ஒரு ஆயில் பைப்லைன் இருக்குது, ஒரு கவுன்சில் பேஸ் இருக்குது, ஒரு போர்ட் இருக்குது. ஸோ ஃபேவரட் லொக்கேஷன் அப்படின்னா அந்த 3 இடத்துக்குள்ளே நுழைவாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி உள்ளே போகணுன்னா இந்த மாதிரி தீவுகளை சின்ன சின்ன தீவுகளை அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். அது மொதல் தீவு. 2வது தீவு கார்க் ஐலாண்டு. கார்க் ஐலாண்டு பார்த்தோம்னா ஏற்கனவே அவங்க ஏர்போர்ட் அடிச்சிட்டாங்க, ஏர் டிஃபென்ஸ் பொசிஷன் அடிச்சிட்டாங்க, அப்புறம் வந்து மரைன் பேஸை வந்து அந்த பக்கம் வந்து அடிச்சிட்டாங்க. மீதி இருக்கிறது வந்து கேஸ் ஃபீல்டும், ஆயில் ரிஃபைனரி சுத்திகரிப்பு நிலையங்களும், எண்ணெய் கிடங்குகளும் தான் பெரிய அளவுக்கு இருக்குது. ஸோ 4 டீமாக பிரித்து உள்ளே வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான அடுத்த கட்ட திட்டத்தில் இருக்காங்க. இன்னொரு தீவு ரொம்ப ஒரு முக்கியமான தீவு பேந்தர் அபாஸ். இந்த பேந்தர் அபாஸை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாவே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ கார்க் ஐலாண்ட், கிஸ் ஐலாண்ட்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து பேந்தர் அபாஸ். இந்த வரைபடத்தில் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் பேந்தர் அபாஸை நிறைய அடிச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் ஒரு டீம் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்னுடைய மிக கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதி இங்கேயும், இன்னொரு பகுதி வந்து ஈரானுடைய நேவல் பேஸை கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல பயன்படுத்த முடியல. இன்னொரு இடத்துல ஐஆர்ஜிசியினுடைய யுஏயினுடைய ஏர்ஃபீல்டு அந்த இடத்துல ஏற்கனவே அடிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக அந்த இடத்துலையும். இன்னொரு ஃபீல்டு வந்து ராஜா போர்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும். ஸோ இது எல்லாமே அங்கே பேந்தர் அபாஸுடைய பெட்ரோகெமிக்கல் பிளான்ட் வந்து 3 நாளாக பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. அந்தளவுக்கு அடித்தாங்க. அங்கே வந்து பெர்ஷியா கல்ஃபினுடைய ரிஃபைனரி இருக்குது, அதை ஒன்றும் கை வைக்காமல் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உள்ள நுழையிறதா பிளான் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு 3 தீவுகளை முழுமையாக தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்ச அமெரிக்கா ஃபஸ்ட்டு 2500 பேர் மரைன் ஃபோர்ஸை அனுப்புகிற பிளான் பண்ணவங்க இப்போ 5000 பேர் வந்து கூடுதலாக அனுப்பியிருக்காங்களாம். ஸோ அந்த படை வீரர்கள் அந்த உள்ளே வந்தாங்கன்னா தான் சம்பவம் தெரியும். பட் அதற்குள்ளே ஈரான் வந்து கொஞ்சம் விழித்து கொள்வாங்க, உள்ள நுழைய முடியாத அளவுக்கு வந்து பார்த்துப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நம்மளுக்கு தெரியுது, சப்போஸ் இந்த தீவுகள் எல்லாம் அமெரிக்கா கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துட்டாங்கன்னா இப்போ ஈரானே தீவை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது எந்த ஒரு தீவு, அந்த கார்க் தீவு தான் ரொம்ப முக்கியம். 90% ஏற்றுமதி வைத்திருக்கக்கூடிய அந்த தீவு அமெரிக்காவுடைய கட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஒன்று எதிரிகளுக்கு கிடைக்கக்கூடாதுன்றதற்காக அதை அழிக்கவும் தயங்க மாட்டாங்க. அதனால் அந்த பிளான்லேயே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அமெரிக்கா போடுற திட்டங்கள் எல்லாமே வந்து ஈரான் தவிடுபடி ஆக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் தடுமாறுறாங்க. அந்த ஈராக் பகுதியில் உள்ள நுழைகிறதுலேருந்து எல்லாத்தையும். பட் இந்த தீவுகளை கைப்பற்றுறதில் அமெரிக்கா எந்த அளவுக்கு முனைப்பாக இருக்காங்க, அடுத்த கட்ட திட்டத்தில் எப்படி நகர்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் இன்னுமே அமெரிக்கா வந்து டம்மி ஆகிடுச்சு, ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சி யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேபி சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அதற்காக நான் ஓடி வந்து முட்டு கொடுக்குறேன் அப்படின்லாம் கிடையாது. இருக்கிற சூழ்நிலை பாஸ். அவ்வளோ சீக்கிரம் அவங்கள பார்க்கும்போது, அவங்க பேசுகிறது துணி, அவங்களோட பிளான் எக்ஸிக்யூஷன் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் எனக்கும் தோணுது. அதை நம்ம இன்னொரு 2 வாரங்களில் இந்த சர்ப்ரைஸ் வந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு நாங்கள் கிளம்புற ஐடியாலாம் இல்லை, இன்னும் எங்களுக்கு ஒரு 2 வாரம் எங்களுக்கான பிளான் இருக்குது, அந்த பிளான் நாங்கள் முடிச்சுட்டு தான் வருவோன்றாங்க. இஸ்ரேல் வந்து எங்களுக்கு 3 வாரம் பிளான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வைத்து சொல்கிறேன் நான். அங்கே அமெரிக்காவுக்குள்ளார ஈரான் வந்து இப்போ ஃபீஃபா வேர்ல்டு கப் வந்து நடக்க போகுது மேட்ச்சு. அதை வந்து இப்போ ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஈரான் வந்து எங்களுக்கு மெக்சிகோவுக்கு ஷிஃப்ட் பண்ணி கொடுங்க எங்கள் மேட்ச் எல்லாம், நாங்கள் வேணால் வந்து விளையாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மெக்சிகோவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைனாங்க. இப்போ பாகிஸ்தான் கூட இந்தியாவுக்கு வராமல் ஸ்ரீலங்காவில் போய் விளையாடினாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்குறாங்க. பட் அதை அமெரிக்கா ஒத்துக்கிறாங்களா என்னன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த இடைமறித்து தாக்கல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் ஒன்று ஒன்றும் பாருங்கள் எவ்வளோ சைஸில் இருக்குது பாருங்கள். இது வந்து நேற்று நார்த் இஸ்ரேலில் கிட்டத்தட்ட இடைமறிச்சிருக்காங்க. சப்போஸ் இதெல்லாம் வந்து வெடிச்சதுன்னா இவங்க இடைமறிக்காமல் பெரிய ஏரியாவே காலியாகும். பெரும்பாலுமே கொத்துக்குண்டுகள் கூட பாதிக்கு மேலே சுட்டு வீழ்த்துறதுனால தப்பிக்குதான். எல்லாம் இது வரைக்கும் ஈரான் அனுப்பிய ஏவுகணைகள்லாம் சுட்டு வீழ்த்தாமல் இருந்தால் முக்கால்வாசி இஸ்ரேலே போயிருக்குன்ற மாதிரி தான் தோணுது. அவ்வளோ பெரிய பெரிய ஏவுகணைகளாக இருக்கிறது என்பது கூடுதல் தகவல். கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் டாட்டா காட்டிட்டு கிளம்பிட்டேன்ட்டார். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, சும்மா அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது, அதனால புலம்புறனா புலம்பட்டோம், அவர் அப்பா தான், இருந்தாலும் வேறு வழி இல்லை, இப்போ நேட்டோ நாடுகள் அப்பா அவர் தானே, அப்பாவே வருத்தப்பட வச்சுட்டு நீங்கள் போகிறீங்களே அப்படின்னு அவருக்குள்ளே தோணும். அவங்க மனைவியும் சொல்லுவார், என்னங்க அப்பான்னு கூப்பிட்டுட்டு உங்களை கடைசியில் காலவாரி விட்டுட்டாங்களா, சொத்தெல்லாம் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் உங்களை ஏமாற்றிட்டாங்களான்ற மாதிரி தான் அவங்க ஒய்ஃப் மெலினா ட்ரம்ப் இந்த இடத்துல வந்து கேட்பாங்க. இருந்தாலும் அவர் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள், நான் கிளம்புறேன்பா, போயிட்டு நான் மைக் ஆர்னே அவர்கள்கிட்ட பேசிட்டு அப்படியே ஜெலன்ஸ்கி போய் பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு விடாதப்பா அடித்து தும்சம் பண்ணுன்னு சொல்கிறதுக்காக நான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்தியானுடைய கப்பல் ஜாக் லடாக்கி என்ற கப்பலை வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் குஜராத் பக்கம் வந்து சேர்ந்துருக்கிறது குருடாயில். அடுத்து 22 கப்பலுமே வந்து கிட்டத்தட்ட விடுறதா வந்து சொல்லியிருக்காங்களாம் ஈரான் தரப்பில். ஏன்னா ஈரான் நேற்று உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க, எனிமி நாடுகளை தவிர மற்ற நாடுகளுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அலோவ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் குருடாயிலோட விலை சற்று
ஒரு 2, 3 வந்து அப்படியே கொஞ்சம் குறைந்த விதமாக கொஞ்சம் அப்படியே ஆறுதல் அளிக்கிறது. எல்லா முதலீட்டாளர்களும் குரூட் ஆயிலை நோக்கி போகிறதுனால கொஞ்சம் தங்கத்துக்கு விலையோட கொஞ்சம் குறைந்த வண்ணமாக தான் இருக்கிறது. குரூட் ஆயில் கொஞ்சம் ஸ்டெபிள் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் தங்கத்து பக்கம் திரும்பிடுவாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம பார்க்கலாம் இந்தியாவுடைய கப்பல்களை விடுறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இன்னும் நிறைய பேசணும்னு நினச்சேன். ரவிக் மார்க்கெட் சேனலில் ஒரு சில தகவல்களை நான் வெளியிட விரும்புகிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.